பறவைகளுக்கு உணவளிப்பதன் நன்மைகள். கிரக தோஷங்கள் நீங்கும். சனி மற்றும் பிற கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க உதவும். கர்ம வினைகள் நீங்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதால் கர்ம வினைகள் குறையும். செல்வ வளம் பெருகும். நிதி தடைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும். நேர்மறை ஆற்றல். வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும். மன அமைதி. மனநிலையை மேம்படுத்தி அமைதியை தரும். எப்படி உணவளிக்கலாம்? தானியங்கள், அரிசி, சிறுதானியங்கள் போன்றவற்றை வைக்கலாம். தண்ணீர். சிறிய கிண்ணங்களில் சுத்தமான தண்ணீரை வைக்கலாம். பறவைகளுக்கு உணவளிப்பது என்பது இயற்கையோடு இணைந்து ஒரு சிறந்த செயல். அது நமக்கு ஆன்மீக மற்றும் நடைமுறை நன்மைகளை தருகிறது. சனி மற்றும் பிற கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க உதவும். கர்ம வினைகள் நீங்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதால் கர்ம வினைகள் குறையும். செல்வ வளம் பெருகும். நிதி தடைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும். நேர்மறை ஆற்றல். வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும். மன அமைதி. மனநிலையை மேம்படுத்தி அமைதியை தரும். எப்படி உணவளிக்கலாம்? தானியங்கள், அரிசி, சிறுதானியங்கள் போன்றவற்றை வைக்கலாம். தண்ணீர். சிறிய கிண்ணங்களில் சுத்தமான தண்ணீரை வைக்கலாம். பறவைகளுக்கு உணவளிப்பது என்பது இயற்கையோடு இணைந்து ஒரு சிறந்த செயல். அது நமக்கு ஆன்மீக மற்றும் நடைமுறை நன்மைகளை தருகிறது.